ஹாய், திஸ் இஸ் ரிஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படங்கள் வந்து somehow related because the lead roles are facing some kind of mental disorder. So and also like we will discuss on whether அது வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து ஓடும் குதிரா சாடும் குதிரா. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் மலையாளம் ரொமான்டிக் பிளாக் காமெடி அப்படின்னு சொல்லலாம். டிரெக்டட் பை அல்தாஃப் சலீம், ஃபஹத் ஃபாசில், கல்யாணி பிரியதர்ஷன், ரேவதி பிள்ளை, லால், வினய் ஃபோர்ட், சுரேஷ் கிருஷ்ணா. லைக் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு காஸ்ட் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் லிட்ரலி எவ்ரி பர்சன் who has performed in this film has given their best அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஃபஹத் ஃபாசில் அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன் ஆர் எக்ஸப்ஷன். லைக் அவங்க வந்து இன்ஃபேக்ட் ஃபாஃபா வந்து லைக் அவருக்கு வந்து காமெடி ரோல்ஸில் நடிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸாக பண்ணுவார். ஸோ அதே அந்த ஒரு ஈஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த ஒரு ஃபீல் இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. சேம் கோஸ் டு கல்யாணி பிரியதர்ஷன். அண்ட் ஆல்சோ நிறைய இடத்துல வந்து காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து லைக் ஆபி அண்ட் நிதி அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. ஸோ நிதி வந்து ஆபி கிட்ட நீ கல்யாணம் வரும்போது ஒரு குதிரையோட வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட கனவுல வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆபியும் வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ அந்த குதிரையில் வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுமே ஆபி கீழே விழுந்ததுமே கோமாக்கு போயிடுறாரு. கோமாவில் வந்து 300 டேஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் எந்திரிக்கிறாரு. ஸோ அந்த எந்திரிச்சதுக்கப்புறம் அங்கே என்னென்ன வந்து ட்ராமா நடக்குது அண்ட் எவ்ரி கேரக்டர் ஏன் வந்து ஒரு மென்டல் டிஸார்டரில் இருக்காங்க ஆர் லைக் அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ ஐ எம் நாட் ஷோர் லைக் அதை வந்து மென்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாமா, ஐம் லைக் வேறு ஏதாவது வேர்ட் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இஃப் இட் அஃபென்சஸ் சம்ஒன், ஐ எம் ரியலி சாரி அபவுட் தட். ஸோ இந்த படம் வந்து லைக் the one thing that worked for me completely in this film is like how they எனக்கு வந்து like the story it felt very easy. லைக் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு இது பண்ணாமல் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸாக கொண்டு போகிற ஒரு ஸ்டோரி. அண்ட் லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இட் வாஸ் அ மிக்ஸ் ஆஃப் அ ஃபீல் குட் அண்ட் ஆல்சோ சம் ஹவ் லைக் வரியிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஃபீலிங்கும் இருந்த ஒரு படமாக இருந்துச்சு இந்த படம். ரெண்டு ஃபீலிங்கும் கொடுத்த ஒரு படமாக இருந்துச்சு இது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி த ஆக்டர்ஸ் somehow like pulled it off completely. And also வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சில விஷன்ஸ் ஆர் லைக் அந்த ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் கொடுப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்கும். அது எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் இட் ஃபெல்ட் இட் வாஸ் ஆன் த ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லைக் எவ்ரி கேரக்டர் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் லோன்லினஸ், டிப்ரெஷனில் இருந்தாங்க, ட்ராமாவாக இருக்கட்டும், ஆங்ஸைட்டியில் இருப்பாங்க. அண்ட் ஒரு கேரக்டர் வந்து செல்ஃப் டவுட்டில் இருக்கும். அண்ட் ஒரு கேரக்டர் வந்து சைக்கலாஜிக்கலி வந்து ஃபீவர் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த இது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கல்யாணி பிரியதர்ஷன்லாம் அந்த ஃபீவர் ட்ரீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து லைக் ஸோ அவங்க கேரக்டர் வந்து எப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற அந்த ஒரு நடுவில் சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபாஃபா கேரக்டர் வந்து டிப்ரெஷனில் இருக்கும், லோன்லினஸில் இருக்கும், அதுக்கப்புறம் செல்ஃப் டவுட்டில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் வரும். அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான். அவங்க அப்பாவும் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருப்பார், ஒரு ஆங்ஸைட்டியில் இருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு லைக் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும்.
என்ன என்ன பிரச்சனைனா, இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஆர் லைக் அதில் வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ஒன்று வந்து லைக் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. பிகாஸ் லைக் இதில் வர ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து நம்ம ஆஸ் அ பர்சனாக நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை வந்து லைக் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து கொண்டு போய் ரொம்ப எனக்கு வந்து அதுக்கு பேக் ஸ்டோரி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு தோணல. பட் அட் த சேம் டைம் அதை வந்து ரொம்ப காமிக்கலாக கொண்டு போகும்போது அந்த இல்னஸோட சீரியஸ்னஸ் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகுச்சு நிறைய இடத்துல. அதுலேயும் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஏன்னா வந்து லைக் இந்த மாதிரியான ஒரு லைக் இல்னஸ் காமிக்கிற ஒரு படம், ஆர் லைக் அந்த இல்னஸை வந்து இது பண்ணுற படம் பேசிக்லி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக கொண்டு போவாங்க. இல்லை அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கும் இப்படி ஒரு சைடு இருக்குது. அவங்களோட லைஃப்பும் வந்து அதை வந்து கொஞ்சம் காமிக்கலாக காமிச்சா அட்லீஸ்ட் வந்து லைக் பீப்புள் மே நோ தட் தீஸ் ஆர் சம் சைன்ஸ் தட் வி ஹாவ் டு பி லைக் பி அவேர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் ஹவ் யூ டேக் த ஃபிலிம் அப்படிங்கிறது தான் பேசிக்லி. இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா இட் இஸ் ஹவ் யூ டேக் த ஃபிலிம் பர்சனலி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. But certain things that they did was a little bit concerning. அந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவங்க காமிக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கலாமா அப்படின்னு தெரியல. ஏன்னா லோன்லினஸாக இருக்கட்டும், இல்லை டிப்ரெஷனாக இருக்கட்டும், ட்ராமா, ஆங்ஸைட்டி எல்லாம் வந்து லைக் அதோட சீரியஸ்னஸ் தெரியலனா இட் மே லீட் டு சம் அதர் திங். ஏன்னா இதெல்லாமே வந்து இட்ஸ் லைக் அன் எட்ஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எட்ஜ் பாயிண்டில் அது எல்லாமே அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து லைக் இட் மே லீட் தட் பர்சன் டு சம் அதர் ஸ்டேட் ஆர் லைக் சம் அதர் அது வந்து அவங்கள வந்து வேற ஏதோ செய்கிறதுக்கு தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏன் அந்த பிரச்சனை இருக்குது, அந்த கேரக்டர் ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சென்சிபிளாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுதான் வந்து லைக் நிறையா இந்த படத்தை வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அதுதான் காரணமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டர் அண்ட் ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம வந்து படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யாராவது ரைட்டப் பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த ரைட்டப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் அது வந்து ஸ்க்ரீனில் வந்து அது வந்து லைக் அது வந்து அது வந்து நமக்கு வந்து கன்வே ஆகாத போது அந்த ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜுமே இருந்துச்சு. இனிஷியலாக அது வந்து இனிஷியலி லைக் கிட்டத்தட்ட ஒரு படம் அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. லைக் என்ன லைக் ஒய் ஆர் தே பிஹேவிங் லைக் திஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் அப்படின்னு இருக்கிறது தெரியாமையே அந்த மாதிரியான விஷயங்களை வந்து குவெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. The film somehow like it did entertain, but second halfல வந்து ஒரு போர்ஷன் எஸ்பெஷலி வந்து அந்த பெங்களூர் போனதுக்கு அப்புறம் வர ஒரு பெரிய லாங் போர்ஷன் வந்து இட் ஃபெல்ட் இந்த கதைக்கு வந்து அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது பொருந்தாத மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சு. Maybe that is the portion where Fahad Faasil அவரோட கேரக்டர் வந்து he seeks himself அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ஷனாக இருந்தாலுமே அந்த போர்ஷன் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. அந்த போர்ஷன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ரெண்டாவது அதுதான் வந்து அது வந்து ஒரு பெரிய சிக்கலாகவே இருந்துச்சு இந்த படத்தில்.
எஸ், மற்றபடி the music was good, cinematography was லைக் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நல்லா எடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த அவங்களுக்கு அந்த அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கோ த்ரூ பண்ணுற அந்த ஒரு லைக் அந்த அந்த விஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே எடுத்திருந்தாங்க. அண்ட் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப நம்ம போட்டு யோசிச்சு இது பண்ணுறதெல்லாம் இருக்காது. பட் சம்ஹவ் வந்து தே குட் ஹாவ் லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் இந்த மென்டல் இல்னஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் திஸ் ஃபிலிம் அண்ட் இட் இஸ் அவைலபிள் இன் நெட்ஃப்ளிக்ஸ் ஐ கெஸ். எஸ், ஸோ this is my take on this film. So நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து மதராசி. ஸோ மதராசி இஸ் அகெயின் சைக்கலாஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர். இது வந்து இட்ஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை A.R. முருகதாஸ், சிவகார்த்திகேயன், ருக்குமணி வசந்த், வித்யுத் ஜமால், பிஜு மேனன் அண்ட் ஷபீர் வந்து லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து த லீட் ரோல் வந்து ஃப்ரிகோலி டெல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸார்டரோட தான் அவர் இருக்கார். அந்த மாதிரியே தான் அந்த கேரக்டர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து லைக் ஸ்டார்டிங்லேயே வந்து லைக் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கார். அதுக்கான ரீசன் என்னென்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ இதுக்கு நடுவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிண்டிகேட் வந்து கன் கல்ச்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருது அண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணுது. ஸோ அதை வந்து NIA ஆஃபீஸர்ஸ் வந்து லைக் தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா? ஸோ இவருக்கு வந்து அந்த டில்யூஷன் எப்படி வந்துச்சு, ஃப்ரிகோலி டில்யூஷன் எப்படி வந்துச்சு, ஸோ எதனால வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து விட்டுட்டு போனாங்க அண்ட் இவங்க வந்து சிண்டிகேட்டை வந்து லைக் கன் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நிறுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. So as a film like we have not come across many psychological films. So of course A.R. முருகதாஸோட லைக் ரொம்ப ஃபேமஸான ஃபிலிம் கஜினி இருக்குது. பட் மற்றபடி நம்ம நிறையா ஃபிலிம்ஸை வந்து நம்ம ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அது வந்து இன்டியூஸ் பண்ணி ஒரு த்ரில்லராக வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக நிறைய படம் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. லைக் ஆக்ஷன் த்ரில்லராக இட் டிட் ஒர்க் அவுட் இன் லாட் ஆஃப் பிளேசஸ். முக்கியமாக சொல்லணும்னா the intro sequence, அந்த என்டையர் அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த என்டையர் அந்த ஹைவேயில் நடக்கிற விஷயங்களை வந்து அதை ஃப்ரேம் பண்ண விதமாக இருக்கட்டும் அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருந்துச்சு. லைக் இட் வாஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மெனக்கெட்டு எடுத்த ஒரு இது இருந்துச்சு அண்ட் அதுக்கான அவுட்புட்டுமே நம்மளால லைக் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த மாதிரி நிறையா லைக் ஃபைட் சீக்வன்சஸ் வந்து ரொம்பவே நல்லா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு வந்து கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து துப்பாக்கியை வந்து ஞாபகப்படுத்துச்சு. அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவ்வளோ நேரம் கன் வச்சு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மட்டும் ஒரு ஹேண்ட் காம்பேக்ட் வர்றது வந்து லைக் எஸ் அந்த படத்தை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அந்த லைக் இந்த சிவகார்த்திகேயன், ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் அவரோட ஆஸ் யூஷுவல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. எஸ்பெஷலி அவரோட பாடி வந்து லைக் இந்த ஃபைட் சீக்வன்சஸ்க்கு வந்து நல்லாவே வந்து பொருந்தி போயிருந்துச்சு. லைக் மேபி வந்து அவர் அந்த அளவுக்கு ஃபிசிக்காலிட்டியில் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா இட் வுட் ஹவ் பீன் அ லிட்டில் பிட் ஆக்வர்ட். பட் அந்த அளவுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் வித்யுத் ஜமாலோட சொல்லவே தேவையில்லை. அவரோட ஸ்டன்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபைட்டிங் ஸ்டன்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அவர் வந்து அந்த இதில் இருந்து தப்பிக்கும் போது லைக் அவர் ஒரு அந்த NIA ஆஃபீஸில் இருந்து தப்பிக்கும் போது அந்த சீக்வன்சஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த ஃபைட் கொரியோகிராஃப் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
அண்ட் ருக்குமணிக்கு அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு இம்பேக்டாக இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் கோவம் தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் லைக் இந்த சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த அந்த லைக் அந்த டில்யூஷன் அப்படிங்கிற அந்த டிஸார்டர் வந்து ரொம்ப லைக் ரொம்பவே பாதிக்கப்படுற ஒரு டிஸார்டர். ஸோ அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இங்கே வந்து அவருக்கு போயிருச்சு அப்படிங்கிறதும், இவங்க வந்து அவரை விட்டுட்டு போகிறது அதெல்லாமே வந்து கொஞ்சம் ரைட்டிங்கில் வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் வீக். அண்ட் இவங்களை ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவங்க மேலே ஒரு சின்ன கோவம், இந்த கேரக்டர் மேலே ஒரு சின்ன கோவம் வரதான் செய்யுது. ஸோ இந்த படத்துலையும் இந்த படத்தில் முக்கியமாக வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான காரணம் வந்து த சினிமோட்டோகிராஃபி ஒர்க். சினிமோட்டோகிராஃபி வந்து சுதீப் பண்ணியிருக்காரு. நிறையா ஹேண்ட் ஹெல்டு ஷாட்ஸ் இருந்துச்சு, நிறையா மூவிங் ஷாட்ஸ் இருந்துச்சு, அந்த ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மூவிங் விஷயங்கள் இருந்துச்சு, பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் நிறையா இருந்துச்சு. சின்ஸ் இட் இஸ் கன்ஸ் அப்படிங்கிறனால நிறைய இடத்துல எப்படி அந்த கேமராவை பிளேஸ்மெண்ட் பண்ணால் லாஜிக்கலாக இருக்குமோ அதெல்லாமே ரொம்ப லாஜிக்கலாக யோசிச்சு பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் வரும்போது அந்த இடத்துல நிறைய ஷாட்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எடிட்டிங்குமே வந்து இட் வாஸ் ஃபாஸ்ட். ஸ்ரீகர் பிரசாத் அவரோட எடிட்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லேருந்து நிறையா சீக்வன்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருந்தாங்க. அது வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அனிருத்தோட மியூசிக் வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஹியர், பிகாஸ் லைக் ஆஃப் அப்படிங்கிறத தாண்டி அவரோட பழைய மியூசிக்கை வந்து நிறையா ஞாபகப்படுத்துச்சு. அவர் இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்த மியூசிக் அவ்வளோ நிறையா ஞாபகப்படுத்துச்சு. அண்ட் சாங்ஸ் வேர் நாட் தட் லைக் அது வந்து என் படத்தோட பார்க்குறனால அப்படின்னு தெரில, பிகாஸ் இட் வாஸ் ஆல் மிஸ்பிளேஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். சாங்ஸ் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ், தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ லைக்ட். அண்ட் ஸோ வாட் ஐ டிட் நாட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுனா அந்த டிஸார்டரவே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பொறுப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அந்த சேம் திங் அந்த போன மலையாள படத்தில் நான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லணும், இதுலேயுமே வந்து இவர் வந்து அந்த சூசைட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப காமிக்கலாக கொண்டு போனது வந்து அஃப்கோர்ஸ் அந்த டைமுக்கு வந்து சிரிக்க முடிஞ்சிச்சு. பட் அது வந்து ரிப்பீட்டடாக வரும்போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் அதை வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக ஹேண்டில் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து சூசைட் இட்ஸ் நாட் அ ஜோக், ரைட்? அதை வந்து லைக் அது இன்ஃபேக்ட் இது வந்து இதில் வந்து அது வந்து டார்க் ஹியூமராகவும் பெருசாக இல்லை. அது வந்து லிட்ரலி வந்து அவர் சூசைட் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்துச்சு. அதை வந்து இவங்க முடிஞ்ச அளவுக்கு டார்க்காக கொண்டு போக பார்த்தாங்க. பட் அது சம்ஹவ் வந்து அது வந்து காமெடியாக தான் லேண்ட் ஆச்சு வழியா, அது வந்து ஒரு டார்க் ஹியூமராக லேண்ட் ஆகலை. அந்த ஒரு சிக்கல் இருக்க தான் செஞ்சிச்சு. மேபி இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர் சம்திங். அது வந்து சரியா தெரியல. பட் சம்ஹவ் இட் ஃபெல்ட் லைக் இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரிகோலி டில்யூஷனே எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா இட் வாஸ் லைக் வெரி க்ரூவலான ஒரு யாருக்குமே வரக்கூடாத ஒரு இது அது. ஏன்னா வந்து லைக் யூ வுட் ஆல்வேஸ் ஃபீல் ஆங்ஸைட்டிலே இருப்பீங்க, ஒரு 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 பயத்திலே இருப்பீங்க.
அண்ட் உங்களுக்கு வந்து யாரை பார்த்தாலுமே ஒரு 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 பேரனோயாலேயே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ஏன்னா வந்து லைக் நீங்கள் பார்க்குற பர்சன் வந்து வேற யாரோ மாதிரி உங்களுக்கு தெரிவாங்க. நீங்கள் ஆக்சுவலி பார்க்குற பர்சன் வேற யாரோ அண்ட் உங்களுக்கு தெரிகிறவங்க வந்து வேற யாரோ மாதிரி தெரிவாங்க. அதுதான் இந்த படத்தில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதெல்லாம் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து இன்னும் வந்து அது வந்து ஒரு ஹீரோயிக்காக இருக்காது, பட் அது வந்து ரொம்ப கெயாட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிஜத்தில் இருக்குது. அண்ட் அந்த லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து இதனால வந்து இவர் விட்டுட்டு போனாங்க. அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அது ஹெல்ப் பண்ணுறது நிறுத்தினோடனே அந்த ஹீரோயினுக்கு வந்து அது வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், அது வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கலாம். பிகாஸ் லைக் இங்கே வந்து லைக் ப்ராக்டிக்கலி ஏதோ ஒரு இது பண்ணாலுமே லைக் அது வந்து ஹீரோயின் த லீட் த ஃபீமேல் லீட் வந்து ஏதோ ஒரு லைக் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலுமே அது வந்து கம்ப்ளீட்லி அவங்க மேலே தான் போகும் இல்லையே, ஹீரோ மேலே எந்த ஒரு இதுவுமே வராது. ஸோ இந்த படத்தில் அது பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் ஆன் த ஹோல் திஸ் ஃபிலிம் என்ன சொல்கிறது, லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் பேக்டு கமர்ஷியல் ஃபிலிமாக பார்த்தேன் நான். பிகாஸ் இட் ஹேட் த நம்பர் ஆஃப் சாங்ஸ், லைக் 6 சாங்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6 or 5 சாங்ஸ் இருந்துச்சு. த அமௌண்ட் ஆஃப் லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. டுவர்ட்ஸ் த செகண்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் அந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து இழுத்திருந்தாலும் இட் வாஸ் நைஸ். அடுத்து வந்து லைக் என்ன இன்னொரு பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா, கன் கல்ச்சர் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பெரிய ஒரு லாஜிக்கலான ஒரு ரீசனிங் கொடுக்கணும் நீங்கள். இந்த படத்தில் அந்த லாஜிக்கலான ரீசனிங் வந்து ரொம்ப அது அஃப்கோர்ஸ் அது வந்து போய் சண்டை எடுக்கிற இடத்துலலாம் வந்து போய் கொடுக்குறாங்க. ஓகே, அதை வந்து அதோட கான்சிக்வன்சஸ் தெரியாமல் யாரும் வந்து லைக் எடுத்தோன்னே சுடலாக போகிறது கிடையாது. அதை வந்து ஒரே சீக்வன்ஸாக ஒரு சும்மா ஒரு மான்டாஜ் ஷாட்ஸாக காமிக்கிறது வந்து அந்த அளவுக்கு இம்பேக்டாக இல்லை. அது வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு இதாக தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் கன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபைட் சீக்வன்சஸ் வந்து அந்த அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இதில் வந்து கன்ஸ் அவ்வளோ பறக்குது, குண்டுகள் பறந்துக்கிட்டே இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற கன்ஸ் எல்லாமே வந்து மிஷின் கன்ஸ் மாதிரி தான் இருக்குது. மிஷின் கன்ஸில் வந்து அவ்வளோ ஷாட்ஸ் ஃபயர் பண்ணுறாங்க. பட் வந்து லைக் ஹீரோக்கும் சரி இல்லை வில்லனுக்கும் சரி படவே மாட்டேங்குது. பட் ஹீரோவோ வில்லனோ மற்றவங்கள சுட்டா வந்து உடனே பட்டுறது அப்படிங்கிறது வந்து அதெல்லாமே வந்து ஸ்டன் சீக்வன்சஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் விக்லே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜான் விக்லே அவ்வளோ பேரை கொலை பண்ணுவார். அதே இதுதான் இருக்கும். லைக் நிறைய பேர் அவரை சுடுவாங்க. அவரை சுடும்போது ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த சென்ஸ் அவருக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் தந்திருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் அவரோட சூட்டே வந்து லைக் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி இருக்கும் அவருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் சண்டை போடுற ஸ்டைலுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கன் ஷாட் வந்து லைக் கன் ஷாட்ல இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் அந்த கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து கொரியோகிராஃப் பண்ணலாம். அது மட்டும் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சுடுறாங்க அப்படிங்கிற போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ஆக்வர்ட். அண்ட் ஆல்சோ லைக் ஷபீர் அவரோட இது சொல்ல மறந்துட்டேன், அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லைக் அவருக்கும் வந்து லைக் ஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவார். அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். எஸ், இந்த குறைகள்லாம் இல்லைன்னா இட் வுட் ஹாவ் பீன் லைக் கம்ப்ளீட் what do you call it, கம்ப்ளீட் கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்திருக்கும். எல்லாருமே லைக் அஃப்கோர்ஸ் வைலன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்க தான் செய்யுது. அஃப்கோர்ஸ் கன் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வைலன்ஸை வந்து எப்படி நீங்கள் இது பண்ண முடியாது. ஸோ
அதுதான். பட் மற்றபடி லைக் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் டிட் ரியலி ஒர்க்ட் அவுட். அண்ட் எனக்கு வந்து த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் ஆல்சோ த சினிமாட்டோகிராஃபி அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இந்த படத்தில் வந்து பயங்கரமாக கோயின்சைட் ஆச்சு. அதனாலேயே எனக்கு வந்து இந்த படம் வந்து லைக் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்க, அஃப்கோர்ஸ் ஒரு படத்தை ஃபுல்லாக பார்ப்போம், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்குறதுக்கு அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் திஸ் ஃபிலிம் அண்ட் இட் இஸ் அவைலபிள் இன் Amazon Prime.